நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஒற்றை பேச்சால் வளர்ந்த கட்சிங்கிறது தான் உண்மைனா, அந்த ஒற்றை பேச்சால அந்த கட்சி சரிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஏங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. இப்போ மணி செந்தில் இருந்தார். மணி செந்தில் நல்ல ஒரு தமிழுக்கான கொள்கையாளர். பாக்கியராசன் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இவங்க கிண்டல் அடித்தாலும் போனாலும் இடும்பாவனம் கார்த்தியினுடைய உழைப்பை வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்த முடியும். தனி ஒரு ஆளாக கிட்டத்தட்ட சீமானோட நின்று சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ராஜீவ்காந்தி இருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து சீமானுக்காக உயிரையும் கொடுக்க தயங்குற இல்லை எதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பிரிவு அவங்கள்ட்ட இருந்திருக்குல்ல. எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் வரும் இல்லையா? அந்த படைப்பிரிவுக்காக சீமான் என்ன பண்ணார்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்கள் காளியம்மாள் மாதிரியான ஒரு ஆளுமையை, இடும்பவனம் கார்த்தி மாதிரியான ஆட்களை, அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளை நீங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பதிலாக திரும்ப திரும்ப எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அவங்கள தளபதிகளாக வச்சுருப்பீங்க. இப்போ இன்னைக்கு அதிமுகவில் கல்யாண சுந்தரம் அடைஞ்சிருக்கிற உயரத்தையும் திமுகவில் ராஜீவ்காந்தி அடைஞ்சிருக்கிற உயரத்தையும் இடும்பாவனம் கார்த்தி எப்போ அடைவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழருடைய பல முக்கிய நிர்வாகிகள் சீமான் பெரியார் குறித்து பேசுவதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிற இடத்துக்கு வர்றாங்கல்ல. அவர் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. நீங்க ஒரு 8% வாக்குகளை வாங்குறதுக்கு எத்தனை கிட்டத்தட்ட 8 கோடி 7 கோடி பேர்ல இருந்து ஒரு 8% வாக்குகளை வாங்குறதுக்கு ஒரு நீண்ட நெடிய தொலைவு பயணம் பண்ணியிருக்காரு. சீமானை தாண்டி உழைச்சவங்க நாம் தமிழுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க உங்களுடைய ஏதோ உங்களுடைய ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் அக்வயர் பண்ற மாதிரி தான் டிஎம்கே உங்களை அக்வயர் பண்றாங்க. கிருஷ்ணகிரி செட்டா வர்றவங்களை வந்து பரிபூர்ணமா டிஎம்கே ஏத்துக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபீல்ட் ஒர்க்கர். நீங்க அண்ணா அறிவாலயத்தில் வந்து நாம் தமிழ்ல இருந்து சேர்ந்த ஒரு பையன் பேசின பையன் அந்த பையனுடைய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு திமுக ரெகக்னைஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. சிஎம் மீட்டிங் நடக்குது. சீமானை தவிர்த்து நாம் தமிழருக்காக உழைச்ச ஒரு பெரிய பட்டியலை பார்க்க போது அவங்களோட திடீர்னு இப்போ எதுக்கு பெரியார் அவர் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு? நீங்க பெரியார் ஆதரிக்கிறீங்க, பெரியார் ஆதரிக்கலாம் தாண்டி நம்ம வந்து எதிர்த்தாலும் எதிர்காட்டியும் இப்போ அந்த டாபிக் எடுத்தா ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல. இது கட்சியா கட்டும் போது நம்ம உழைச்சதுல கட்சி கட்டிருக்காங்கல்ல. கட்சியை தனிப்பட்ட முறையில் இவர் என்ன பண்றாருன்னு டவுட் வருது இல்லையா? அவங்க சீமான் தவிர்த்த மற்ற நாம் தமிழருக்காக பார்க்கிற போது கூட இது ஒரு நல்ல முயற்சியா படல. அது அவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த கீழே இருக்கிற நபர்களுக்கான ஆக்கம் தரக்கூடிய பலன் தரக்கூடிய ஒன்னா கூட அது இல்லைங்கிறதா நம்ம கவலையா இருக்கு. உண்மை. இறுதியாக ஆதவர்ஜுனாவும் சிடி நிர்மல்குமாரும் தற்போது நம்ம பேசி கொண்டிருக்க இந்த நேரத்தில் வந்து போயிட்டு தவக்கலை இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபீல்டு மெட்ரிக்ஸை இதை மாற்றும் இல்லை சோஷியல் இம்பேக்ட் எந்த மாதிரி ஏற்படுத்தும்னு கேட்குறேன். ஏன்னா சிடிஆர் வந்து பாஜகலேருந்து அதிமுக போயிட்டு அதிமுகலேருந்து இங்கே வராரு. ஆதவர்ஜுனா டிஎம்கேவுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இருந்தவர் விசிகா போயிட்டு வராருன்ற மாதிரியான ஒரு பெரிய ஜேர்னி பண்ணியிருக்க 2 பேர் போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மாற்று அரசியல்னு முன்வைக்கிற போது ஒரு தலைமுறை ஆட்கள் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் யார் அப்படின்னா அவங்க ஃபீல்டில் இப்போ ஐடி அவங்க பிஜேபியில் ஹேண்டில் பண்ணது, அதிமுகவில் ஹேண்டில் பண்ணதுனால நிர்மல்குமாருக்கு ஒரு பெரிய செட்டப் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பேக் எண்ட் இருக்குது, சமுதாய பலமும் இருக்குது, அவங்க இருக்குது, தாராளமாக இருக்குது. அவருக்கு ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான பலம், அப்புறம் வந்து டெக்னிக்கலி ஒரு எலெக்ஷன் ஒரு சவுண்டான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க, இப்போ தாவேக்காக இருக்கிற நிர்வாகிகள், அவங்களுக்கு திரும்பவும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் இங்கேருந்து தான் ஆட்கள் வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. தாவேகா கட்சியை பலமானதாக காட்டுவது என்பது கீழே ஸ்கிராப்ல இருந்து உழைச்சு மேல வந்தவங்களால் கட்டமைக்கப்பட்டதுங்கிற பிம்பத்தை இனி அடுத்த 10 மாசம் உடைக்க போகுது. இப்ப நீங்க சொன்ன இந்த 2 பேர் வந்து புதுசு இல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு கட்சியில வேலை பார்த்திருக்காங்க. இந்த ஆல்ரெடி வேலை பார்த்த இந்த 2 பேருக்கும் ப்ரோவாவும் அகைன்ஸ்டாவும் ஆட்கள் இருக்காங்கல்ல, டீம்ஸ் இருக்காங்க. அடுத்தடுத்து கட்சிகள்ல இருந்து தலைவர்கள், மாவட்ட தளபதிகள் உள்ள வரும்போது இங்க இருக்கிற ஆட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா தாவேகாங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடில இருந்து தாவேகால டிராவல் பண்ண ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கும். ஒரு இன்க்ளூடிங் புசியானந்த் நீங்க சொல்றது. எஸ், நீங்க இப்போ ஒரு கட்சிங்கிறது வந்து விரிவடையும் போது எல்லாமே அது சுருங்கும். நீங்க அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க எல்லாமே ரொம்ப இவங்க எதிரிகளோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க, இல்ல அவங்கள வந்து பலவீனங்களால அடிக்க முடியும் நம்புறாங்க அப்படின்னு. நீங்க உங்களுடைய பலத்தை கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை நீங்க எதிரிகளோட பலவீனத்தை மட்டும் வச்சு உங்களோட பலத்தை கட்டிட முடியாது இல்ல. எனக்கு இது உங்களுடைய வருகை விஜய்க்கு இந்த அளவுக்கு அவரோட கரத்தை வலுப்படுத்துங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பயங்கரமான ஒரு மூவ்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இவங்களை கிண்டல்கள் எல்லாம், இவங்க மேலே இருக்க கிண்டல்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் தாவேக்கான கிடைச்சிருக்க நல்ல வேல்யூ அடிஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து விஜய் வந்து அப்ராசிவா பேசினதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப பயங்கரமா பேசினார் வார்த்தையில் எனக்கு அது அடிஷன் வேல்யூ அடிஷன் சொல்றீங்க இல்லையா? அங்க என்ன வேல்யூ இருந்ததுன்னு கேட்குறேன். அதுக்கு அடிஷனா ஒன்று போகணும். வேல்யூவே இல்லைன்னா கூட ஒரு 0ல ஒரு 1 ஆட் பண்ணால் கூட அது வேல்யூ அடிஷன் தான் ஆச்சுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருந்தது. சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எந்த மாதிரினா, விஜய்க்கு ஒரு பார்ட்டி ஐடியாலஜி வர்றதுக்கு முன்னாடி ஒரு செலிபிரிட்டியை அல்லது ஒரு நடிகரை கொண்டாடின ஒரு டீம், அவங்க வந்து டிரான்சிஷன் ஆகி தான் என்ன பண்ணுறாங்கன்னா
அரசியல்வாதிகளாக மாறுகிறார்கள். நீங்கள் என்ன வந்து அவங்க அரசியல் படுத்தப்பட்டாலும் போனால் அவங்களுக்கு அந்த அரசியல் புதுசு. ஆனால் இப்போ நீங்கள் நிர்மல்குமார் இதே கேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நடிகர் கிடையாது. அவர் வந்து ஏடிஎம்கே தொண்டர்களை தான் ஒரு கட்சி ஆளுன்னு நம்ப வைக்கிற ஒரு வல்லமே அவருக்கு இருந்திருக்கு. பாஜக ஆட்கு நம்ப வைக்கிற இருந்தது. அப்போ அவங்கள வந்து பொலிட்டிக்கலாக அட்ராக்ட் பண்ணுற அந்த பொலிட்டிக்கல் மிஷினரி தெரிஞ்ச ஒரு ஆள். இதே கேஸ் நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் சொல்லலாம். அப்போது உண்மையிலே அரசியல் அனுபவம் கொண்ட அல்லது அரசியலை அணுகியிருக்கக்கூடிய செட் இப்போதான் உள்ள வராங்க. இப்போ ரியல் பாலிட்டிஷியன்ஸ் இப்போதான் வராங்க. அதை விட இன்னொன்று, நீ ஆனந்தன் நம்பல. இப்போ என்னங்க நீ ஆனந்தன் நம்பல? இல்லை, ஆனந்தன் வந்து கட்சியை கட்டமைப்பை வந்து பயங்கர கரெக்டாக வச்சிருக்காரு. அவர் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இந்த ஊராட்சி, இந்த ஒன்றியம், இல்லை இவங்களுடைய இந்த அணி, இவங்களுடைய துணை செயலாளர்னா என்ன, பொருளாளர்லாம் என்ன, இந்த கட்சியோடைய திமுக அதிமுகவுடைய ஆர்கனைசேஷனல் சார்ட் தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி. இது வந்து நிர்மலுக்கு தெரியும், அவருக்கு தெரியுமே, ஆதவுக்கு தெரியும். இப்போ அப்படி ஒரு பீப்புள் வர்றது வந்து இவங்களுக்கு தாவைக்க ஆங்கிள்லேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல வேல்யூ அடிஷன். ரொம்ப லேட் நான் நினைக்கிறேன். இது என்னன்னா, இவருடைய மாநாடு நடக்கிற சமயத்தில் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கனாலோ, இல்லை அதற்கு அடுத்து இடையில வந்து திடீர்னு வந்து சேர்றாங்கனாலோ ஒரு இதாக இருந்திருக்கும். எப்பயுமே இப்போ திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரியும் பொழுது எத்தனை பேர் எம்ஜிஆரோடு போனாங்க அப்படின்றது வந்து பெரிய டாக்கிங் பாயிண்ட். இப்போ இதே மாதிரி தான் வைகோ போன போதும். இது வெறும் கட்சியிலேருந்து இவங்க வந்தாங்கன்னு மட்டும் இல்லை. இப்போ சீமான் ஆரம்பிக்கும் போதோ இல்லை விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போதோ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனாங்க. இப்போ நீங்கள் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருண் பாண்டியன் இருந்தார், மைக்கேல் ராயப்பன் போயிருந்தார். இந்த மாதிரியான ஒரு பெரிய டீம், சண்முகராஜ், இன்னும் அவங்களுடைய ஆட்கள்லாம் நிறையா பேர் போயிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் நேம் எதுவுமே நமக்கு இது வரைக்கும் தெரியலல்ல, இப்போ தான் அது தெரிய துவங்கியிருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சினிமா நடிகர் இவர் சௌந்தரராஜன் சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய இப்படி பாலிட்டிஷியன்ஸ், ரியல் டைம் பாலிட்டிஷியன் ஒருத்தர் போய் அங்கே நிற்கிறாரு. இப்போ விஜயகாந்துக்கு பண்ருட் ராமச்சந்திரன் போனாருங்க, அந்த மாதிரி இங்கே பண்ருட் ராமச்சந்திரன் யாரும் இல்லைல்ல. நான் வந்து ஆனந்தம் தான் பண்ருட் ராமச்சந்திரன் பார்க்குறேன். நீங்கள் வந்து அவர் பாண்டிச்சேரி மூப்பனார் இல்லை, பெருந்தலைவர் ஐயா வள்ளல் மூப்பனார் ஐயா இருக்கும்பொழுது வாசன் ஐயாவும் கூட இருந்தார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவங்களோட வந்து ப. சிதம்பரம் இருந்தாங்க. அங்கேருந்து போன ப. சிதம்பரம் ஜனநாயக பேரவைன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கான காங்கிரஸை விட்டு நான் இன்னொருத்தர்கிட்ட பிசி மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவல் வந்து செகண்ட் இன் லைன் இல்லை தேர்ட் இன் லைனாக உட்கார்ற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அப்போ அந்த லீடருக்கு அது எவ்வளோ பெரிய எலிவேஷன் கொடுக்கும். அந்த எலிவேஷன் கொடுக்கக்கூடிய லீடராக விஜய் காட்டிக்கிறதுக்கு யாரும் வந்து சேராமல் இருந்தாங்க. இப்போ வந்து சேர்ந்திருக்கிறது மூலம் விஜயோடைய ஸ்கோரும் ஏறி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பார்ப்போம் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு என்ன சொல்ல போகிறாங்கன்னு, மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க பார்ப்போம். அடுத்தடுத்த டைமா ஒவ்வொரு வாசமும் தாவேக்காவுக்கு யார் வந்து யார் வந்தாங்க நம்ம பேசுவோம். அதாவது நாம் தமிழர்களிலிருந்து யார் விலகினார்கள் இன்று அப்படின்றது வந்து ஒரு செய்தியாக ஆன மாதிரி தாவேக்காவில் இன்று இணைந்தவர்கள்ன்றது செய்தியாகும். பார்க்கலாம். நன்றி.